வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. ஜூலை மாதம் 5ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2 நிகழ்வுகள். கரெக்டாக 4ஆம் தேதி ஈவினிங் புதன் வக்கரகதியில் மிதுனத்துக்கும் சுக்கிரன் சிம்ம ராசிக்குள்ளும் நுழைஞ்சிருக்கார். இப்போது இதுதான் வரக்கூடிய மாற்றம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, வயத்தில் ஜீரண சக்தி, அப்புறம் இந்த கேஸ்னால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸு, இந்த மாதிரி சில தொந்தரவுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு கால். இந்த வாரத்தில் அவசரமான சில முடிவுகள்லாம் எடுக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் நிதானிக்கணும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா டிசிஷன்ஸ் டேக்கன் அக்ராஸ் த டேபிள்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவான். அப்படி செய்கிற ஒரு வாரமாக தெரியல. கொஞ்சம் கவனத்தோடும் நிதானத்தோடும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். சில நேரங்களில் வாக்கினில் கவனம் தேவை. சில விஷயங்களை நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கமிட் பண்ணிவிட்டு அப்புறம் இது என்னடா இது, ஏதோ ஒரு மூடில் நான் பாட்டுக்கு ஏதோ சொல்லி தொலைச்சிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் கூட வந்துடும். அதனால் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களை இயக்கும்போது கூட கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும், குறிப்பாக இந்த வாரத்தோடைய பிற்பகுதியில். அப்போது அனாவசிய செலவுகள், சில விஷயங்களை நம்ம கமிட் பண்ணும்போது கூடுதல் கவனம், இப்படி தான் இருக்குது இந்த வாரம். இந்த வார கடைசியில் ஒரு தெளிவு பிறக்கும், நிம்மதி பிறக்கும். ஆனால் அது வார இறுதியில். இப்போ அது வரைக்கும் எப்படி இருக்குது, நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி விடும். எதையுமே நீங்கள் கன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஒரு சமாச்சாரத்தை கொஞ்சம் தள்ளி போடுறது கூட நல்லதுன்னு சொல்லலாம். இல்லை அவசரமாக இதை கமிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருந்தால் யோசித்து செய்யுங்க, அவசரப்படாதீங்க. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாரமாகத்தான் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரையில் அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.